வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள். அமைச்சர் ஆட்சியர் அண்ணா இல்லத்தில் மாலை அணிவித்து மரியாதை. அண்ணா என்பது வெறும் பெயர் அல்ல, வரலாற்றின் பெரும் குரல். மக்களவை எம்பி கனிமொழி ட்வீட். பிரச்சனையை முடிக்க விரும்புகிறோம். அன்னபூர்ணா அறிக்கை வெளியீடு. மணிப்பூருக்கு செல்லாமல் வெளிநாடுகளுக்கு மட்டும் செல்கிறார் மோடி. ஜெயராம் ரமேஷ் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவச்சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னையில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் 116வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர் பாபு, கே.என். நேரு, பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அண்ணா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் அண்ணா நினைவு இல்லத்தில் அறிஞர் அண்ணா சிலைக்கு அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் என பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் அவரது 116வது பிறந்த நாளையொட்டி ஞாயிற்றுக்கிழமை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், எம்பி கா செல்வம், எம்எல்ஏக்கள் கா சுந்தர், எழிலரசன், காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் ஆகியோர் அண்ணா நினைவு இல்லத்தில் உள்ள அண்ணாவின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி மக்களவை எம்பி கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரருமான பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கனிமொழி எம்பி, அண்ணா வெறும் பெயர் அல்ல, அவர் ஒரு வரலாற்றின் பெருங்குரல், பண்பாட்டின் குறியீடு, உரிமை போரின் முன்னோடி, தமிழ்நாட்டின் அடையாளம் மற்றும் திராவிட மாடலின் தொடக்கம் என குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி, சுயமரியாதை, மாநில உரிமையை கொள்கையை முழக்கமாய் கொண்டு தமிழ்நாட்டின் தடம் மாற்றியவர் என தெரிவித்துள்ளார். திராவிட இயக்கத்தின் கலங்கரை விளக்கமாய் என்றென்றும் வழிகாட்டும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவர் வழி நடந்து உரிமை போரை வென்றெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகையையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் மலையாளத்தில் ஓணம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் உலகெங்கிலும் உள்ள எனது மலையாள சகோதர சகோதரிகளுக்கு இதயம் கனிந்த ஓணம் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பெரும் இயற்கை பேரிடரின் பாதிப்பிலிருந்து மீண்டும் வரும் கேரளாவில் உள்ள தனது திராவிட சகோதர சகோதரிகளுக்கு இந்த பண்டிகை காலம் நம்பிக்கையும் வலிமையும் தரட்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த ஓணம் மலையாளிகளின் ஒற்றுமையை அவர்கள் வாழ்வில் பிரதிபலிக்கட்டும் எனவும் பதிவிட்டுள்ளார். மணிப்பூருக்கு செல்லாமல் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மட்டுமே பிரதமர் மோடி திட்டம் மேற்கொள்கிறார் என்று காங்கிரஸ் செயலர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். மணிப்பூரில் தொடர்ந்து வன்முறை நடந்து வரும் நிலையில் வன்முறை தொடர்பான விசாரணைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க விசாரணை ஆணையத்திற்கு நவம்பர் 20ஆம் தேதி வரை ஒன்றிய அரசு அவகாசம் வழங்கியது. இந்த நிலையில் பிரதமர் மோடி இதுவரையில் மணிப்பூர் செல்லாமல் இருப்பதாக கூறி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டின் பிற பகுதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொடர்ந்து பயணம் செய்ய பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மிகவும் சிக்கலான மாநிலத்திற்கு வருகை தருவதை மட்டும் தவிர்த்து வருகிறார் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனரும் பிற்போக்கு பேச்சாளருமான மகாவிஷ்ணுவுக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய புகாரில் கடந்த 7ஆம் தேதி மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார். அவரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தனர். இந்நிலையில் போலீஸ் காவல் நிறைவடைந்ததை அடுத்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வரும் 20ஆம் தேதி வரை புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி சுப்பிரமணி உத்தரவிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற வீடியோவை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்த வீடியோவை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மீண்டும் வெளியிட்டுள்ள நிலையில் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் சூழலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் திமுக கூட்டணியில் விரிசலா என விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது பொதுவான கொள்கை ரீதியான மாநாடு என கட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டணி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என கூறும் வீடியோ ஒன்றை திருமாவளவன் இருமுறை வெளியிட்டு நீக்கியுள்ளார். தற்போது மீண்டும் இதனை பதிவிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்கள் கிடைக்கும் மையங்கள் இனி வார இறுதி நாட்களிலும் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்கள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என இனி வார இறுதி நாட்களிலும் வேளாண் விரிவாக்க மையங்கள் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வேளாண்மை துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விதைகள் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாவட்ட வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்கள் அனைத்தும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வேளாண் இணை இயக்குநர்கள் உறுதி செய்ய வேண்டும். மேலும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் உள்ள இடுபொருட்களின் இருப்பு விவரமும் இணையதளத்தில் உள்ள இடுபொருட்களின் இருப்பு விவரமும் வேறுபாடு இல்லாமல் ஒரே அளவாக இருப்பதையும் ஆய்வு செய்து உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி குறித்து பேசியது தொடர்பான விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக அன்னபூர்ணா நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கோவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி கூட்டம் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் ஜிஎஸ்டி குறித்து சரமாரி கேள்விகளை எழுப்பினார். இது பெரும் விவாதத்தை உண்டாக்கியது. அவர் கேள்வி கேட்பது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் மன்னிப்பு கோரினார். நிதியமைச்சரிடம் அவர் நேரில் மன்னிப்பு கேட்ட வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலானது. இந்த வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தனிப்பட்ட சந்திப்பின் வீடியோ சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது. தவறான புரிதலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை பகிர்ந்தமைக்கு தமிழ்நாடு பாஜக மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் வீடியோ வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி கலந்துரையாடல் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு நன்றி எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற அனுமானங்கள், தவறான அரசியல் புரிதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை முடித்துவிட்டு வழக்கமான பணியை தொடர விரும்புவதாகவும் தங்களுக்கு ஆதரவு அளித்த வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி குறித்து பேசியது தொடர்பான விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக அன்னபூர்ணா நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கொடைக்கானல் மலை கிராம பகுதியில் 30 லிட்டர் கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கொடைக்கானல் அருகே வடவுகவுஞ்சி அடுத்த பெரும்பள்ளம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கப்படுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் மணிகண்டன் என்பவரது விவசாய நிலத்தில் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வரும் கேரள மாநிலம் சேர்ந்த தேவசியா என்பவரும் இதே பகுதியைச் சேர்ந்த குரியாகோஸ் மகன் டினிஸ் ஆகிய 2 பேரும் தோட்ட பகுதியில் சாராயம் காய்ச்சி விற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் இவர்களிடம் இருந்து 30 லிட்டர் சாராய ஊரலை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதுமையான முறையில் இல்லந்தோறும் தலைவர் முகாம் என்ற திட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கூடலூர் ஊராட்சியில் சுமார் 750 வீடுகளில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியில் புதுமையான வகையில் இல்லந்தோறும் தலைவர் முகாமை கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அன்பழகன் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்களின் அடிப்படை தேவையான வீட்டு மனை பட்டா, கல்வி கடன் உதவி, மகளிர் உரிமை தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளை ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களை தேடி சென்று கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு துறை சார்ந்த அதிகாரியிடம் மனுக்களை கொண்டு சென்று தீர்வு காணப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் 52 விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இந்து முன்னணி சார்பில் 24ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்து முன்னணி பரமத்தி ஒன்றிய தலைவர் ராஜவேல் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் பொன்னையா விழாவில் சிறப்புரை ஆற்றி பேசுகையில், தமிழகத்தில் இந்துக்களின் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருவதாகவும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 52 விநாயகர் சிலைகளை லாரி மற்றும் ஆட்டோக்களில் மணவரை போல் அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று காவிரி ஆற்றில் கரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் மற்றும் 350க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலுக்கு 8.54 கோடி செலவில் புதிய தங்கத்தேரை திரு ஆர் காந்தி மற்றும் திரு பி.கே. சேகர்பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு ஆகியோர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலுக்கு 8.54 கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய தங்கத்தேரின் வெள்ளோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். 2022-23ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான சட்டமன்ற மானிய கோரிக்கையின் போது பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலுக்கு புதிய தங்கத்தேர் 8 கோடி செலவில் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை அருகே இந்துஸ்தான் தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னையை அடுத்த OMR சாலை படூரில் உள்ள இந்துஸ்தான் தொழில்நுட்ப கல்லூரியில் 15வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கிராஃபீனின் இணை கண்டுபிடிப்பாளரும் நோபல் விருது வென்றவருமான சர் ஆண்ட்ரோ கான்ஸ்டன்டின் கேம், பிரபல விண்வெளி அறிவியலாளர் டாக்டர் நம்பி நாராயணன், சந்திராயன் திட்ட இயக்குநர் டாக்டர் பி. வீரமுத்துவேல் ஆகியோருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 1600 மாணவர்களுக்கு இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மூவரும் வழங்கினர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் நம்பி நாராயணன், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் வரும் 2025-2026 நடத்த திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நம்மிடம் உள்ள சக்தி வாய்ந்த ராக்கெட் இன்ஜின் உலக அளவில் 2வது இடத்தில் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். விண்வெளி ஆராய்ச்சிக்கு தனியார் ஒத்துழைப்பு வேண்டும், அரசு ஒத்துழைப்பு மட்டும் வைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாது என டாக்டர் நம்பி நாராயணன் பேட்டியளித்தார். ஆமாம், இது எல்லா திட்டங்களும் ISRO திட்டங்கள் முழுவதுமே பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ உதாரணமாக அடுத்தது இப்போ அடுத்த சந்திராயன் இருக்குது. அதுக்கப்புறம் யூ ஹாவ் ககன்யான் ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ககன்யானில் லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் போடலாம்னு ஒரு பிளான். அதுக்குடைய ப்ரிலிமினரி டெஸ்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஐ திங்க் 2026 or 25 அவங்க அது பிளான் பண்ணுறாங்க. பட் எனிவேர் யூ வாண்ட் டு டூ சம்திங் யூ நீட் ஃபண்டிங், ஹெவி ஃபண்டிங் வேணும். இது சின்ன ஃபண்டிங்லாம் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. திருப்பூரில் அறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக கொடி ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருப்பூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் காந்திநகர் பகுதியில் பகுதி கழக செயலாளர் தளபதி பிரபு தலைமையில் கொடியேற்று விழா நடைபெற்றது. கழகத்தின் கொடியினை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட செயலாளர் அரிமா ஆர் நாகராஜ் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் அறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் திமுகவினர் அவர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுகவினர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் வகையில் பேரணியாக சென்று அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியானது திருப்பத்தூர் நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஆகியோர் பங்கேற்றனர். இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் சார்பில் ஹெல்த் கேர் 2024 கருத்தரங்கு சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது.
இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஹெல்த் கேர் கமிட்டியின் தலைவர் கிஷோர் ஸ்ரீதர், நோய் வருவதற்கு முன் எப்படி தடுப்பது குறித்தும், வெளிநாட்டில் இருந்து வரும் நோயாளிகளை எப்படி அதிகரிப்பதும், மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாக மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்வது குறித்தும் இந்த கருத்தரங்கில் பேசப்பட்டது. வரும் நாட்களில் வருடத்திற்கு ஒருமுறை ஹெல்த் கேர் கருத்தரங்கு நடைபெற திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்தார். இதில் 150க்கும் மேற்பட்ட மருத்துவம் சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் என தெரிவித்தார். ப்ரிவென்டிவ் ஹெல்த் முதல்ல செஷன் காலையில் என்னென்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்த் பிரச்சனையை எப்படி தடுக்கிறது, அந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி எப்படி தடுக்கிறது, அதில் நம்ம இண்டஸ்ட்ரி, நம்ம கார்ப்பரேட்ஸ் எல்லாமே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த தடுத்தினா எவ்வளோ நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கும், அதோட முக்கியத்துவம் இதெல்லாம் பார்த்து ஒரு செஷன் இருந்தது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான செஷன் என்னென்னா மெடிக்கல் டூரிசம். வெளிநாட்டிலேருந்தும் வேறு பிரதேசத்துலேருந்தோ பேஷண்ட்ஸ் வராங்க. இந்த பேஷண்ட்ஸ் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம இன்னுமே தமிழ்நாட்டில் வந்து எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம், இது எல்லாமே பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஒரு பேஷண்ட் வந்து தன் பாக்கெட்லேருந்து காசு செலவழிக்காமல் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து அது மூலமாக நம்ம ஹெல்த் கேருக்கு பேமெண்ட் பண்ணுறது தான் நல்லது, அதுதான் பெட்டர். இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் பாலிசிலாம் எப்படி சேர்த்து இது பேஷண்ட்ஸ் வெல்ஃபேருக்கு நம்ம மக்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது அதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்து கொண்டே வாக்களிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மற்றொரு வீரரான புச் வில்மோர் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். ஆய்வுகளை நிறைவு செய்து 8 நாட்களில் பூமிக்கு வர திரும்ப திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான க்ரூ டிராகன் விண்கலம் மூலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்தபடியே நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற சுனிதா வில்லியம்ஸ் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் விண்வெளியில் இருந்து வாக்களிக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள், அமைச்சர் ஆட்சியர் அண்ணா இல்லத்தில் மாலை அணிவித்து மரியாதை. அண்ணா என்பது வெறும் பெயர் அல்ல, வரலாற்றின் பெரும் குரல், மக்களவை எம்பி கனிமொழி ட்வீட். பிரச்சனையை முடிக்க விரும்புகிறோம், அன்னபூர்ணா அறிக்கை வெளியீடு. மணிப்பூருக்கு செல்லாமல் வெளிநாடுகளுக்கு மட்டும் செல்கிறார் மோடி, ஜெயராம் ரமேஷ் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.